ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு மகரம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசிநாதன் சனி பகவான் குருவின் வீட்டில் மீனத்தில் அமர்ந்திருக்கிறார், 3ஆம் இடத்துல. குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ராகு 2ஆம் இடத்திலும் கேது பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். குருவினுடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் 2, 6, 10, 12ஆம் இடங்களை தொடர்பு கொள்கிறார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி அளவில் குரு கடகத்தில் வந்து அமர இருக்கிறார். கடகத்திலே வந்து உச்சமடைய இருக்கிறார். உச்ச குருவின் பார்வையில் ராசி இருக்கிறது. அதாவது ராசிநாதன் சனி பகவான் குருவின் வீட்டில் இருக்க, குருநாதர் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு கடகத்தில் வந்து உச்சமடைந்து ராசியை பார்க்க போகிறார். கடகத்திலே வந்து குருநாதர் உச்சமடைந்த பிறகு 3, 7, 11 ராசி இந்த அமைப்புகள் எல்லாம் குருவின் தொடர்புக்குள் வருகிறது. இந்த 2026ஆம் ஆண்டு மகரம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒருவருடைய வாழ்க்கையில எந்தெந்த விடயங்கள் நன்றாக இருந்தால் நீங்கள் ஆனந்தமாக இருக்கலாம். கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல், நேம் அண்ட் ஃபேம், ஜாப் அண்ட் பிஸ்னஸ், ஹெல்த் அண்ட் வெல்த், வெல்த் அண்ட் க்ரோத், லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப், ஹாப்பினஸ், அதாவது மணி, ப்ராப்பர்ட்டிஸ், எஜுகேஷன்ஸ், ஸ்போர்ட்ஸ். அதான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல எந்தெந்த விடயங்கள் எல்லாம் அற்புதமாக இயங்கிக் கொண்டிருந்தால் நீங்கள் ஆனந்தமாக இருக்க முடியுமோ அத்தனை அமைப்புகளுமே அற்புதமாக உங்களுக்கு செயல்பட இருக்கிறது. ஆனந்தமாக இருப்பதற்கு ஒரு குறையும் இல்லை. மகர ராசிக்காரர்களுக்கு, மகர ராசிக்காரோட மொத்த வாழ்க்கையில, அதாவது மகர ராசிக்காருடைய வாழ்நாட்கள்ல 2026ஆம் ஆண்டு மறக்க முடியாத ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். ராசிநாதன் குருவின் வீட்டில் இருக்க, ராசியை உச்ச குரு பார்க்க போகிற இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே 2ஆம் இடத்திலே குருவினுடைய பார்வை விழுகிறது. பொருளாதாரத்தில் இருந்த அத்தனை சிக்கல்களும் அத்தனை அசௌகரியங்களும் அப்படியே விலகுவதற்கான அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. முதல்ல ஒரு மனிதனுக்கு வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம் இந்த அமைப்புகள் சரியாக இருந்து விட்டாலே நல்ல ஒரு வருமானம் வரும். 2026ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து ஜனவரி மாதத்திலிருந்தே உங்களுக்கான நற்பலன்கள் ஆரம்பமாக இருக்கிறது. தொழில் நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு, சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு, அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்லபடியாக தொழில் இயங்க வேண்டும் என்று சொன்னால், தொழில் நல்லபடியாக இயங்குகிறதோ இல்லையோ வேலைக்காரர்கள், நல்ல வேலைக்காரர்கள் கிடைக்க வேண்டுமே. இந்த 2026ஆம் ஆண்டு சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலையாட்கள், உண்மையாக உழைக்கக்கூடிய நேர்மையான உண்மையான வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. தொழில்ல இருந்த அத்தனை அசௌகரியங்களும் அப்படியே விலகும். நண்பர்களால நல்ல உதவிகள் கிடைக்கும். தொழில், கூட்டு தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கை நிறைய நல்ல வருமானம் இருக்கிறது. தொழில் முன்னேற்றமாக போகும். அதாவது தொழிலை விரிவுபடுத்தலாம் என்ற நோக்கத்தோடு இருந்தவர்கள் 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தலாம். புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம், இன்னும் ஒரு கிளை ஆரம்பிக்கலாம், புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ளலாம். அதாவது தொழில் அடிப்படையில் இருந்த மந்த நிலை, தேக்க நிலை, தயக்க நிலை அப்படியே விலக போகிறது. தொழில நல்ல முன்னேற்றம், நல்ல வருமானம் இருக்க போகிறது. வேலை வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டிருந்தவர்கள் நல்லபடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சம்பள உயர்வு, உத்தியோக உயர்வு, அதாவது வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம், வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகுகிறது. அதாவது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் மழையால கெட்டு போன விஷயம், மழை இல்லாம கெட்டு போன இந்த அமைப்புகள் எல்லாம் அப்படியே விலகும். 2026ஆம் ஆண்டு நிச்சயமாக விவசாயிகள் கணிசமான முன்னேற்றத்தை பார்க்க முடியும். 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு ஆனந்தமாக இருப்பதற்கு ஒரு குறையும் இல்லை. வேலை, தொழில் அமைப்புகள் சிறப்பாக செயல்படக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆண்டினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு பெரும்பாலானவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். திருமணத்தில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகுகிறது. அதாவது பிரிந்து சென்று விடலாம், கருத்து முரண்பாடு காரணமாக இனி சேர்ந்து வாழ முடியாது, பிரிந்து சென்று விடலாம் என்றிருந்த கணவன் மனைவி எல்லோரும் இந்த பிறவி மட்டுமல்ல எல்லா பிறவியிலும் நாங்கள் சேர்ந்துதான் வாழ வேண்டும் என்பதை உணர்வீர்கள். காதலன் காதலி, கணவன் மனைவி இவர்களுக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் தெளிவாக இருக்கிறது. நல்ல காதல் பிறக்கும். அதாவது காதல்ல பிரேக்கப் ஆகி காதல்ல தோல்வியை சந்தித்தவர்களுக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு
நல்லபடியாக உண்மையாக உங்களை நேசிக்கக்கூடிய வரன் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. காதல்ல வெற்றி, கல்யாணம், காதல் அமைப்புகள்ல இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும். காதலை வீட்டிலே சொல்லுவதற்கு தயங்கி கொண்டிருந்தவர்கள் இந்த இரண்டாம் தேதி ஜூன் மாதத்திற்கு பிறகு, இந்த ஆண்டினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு வீட்டிலே நீங்கள் தெரியப்படுத்தி பெரியவர்கள் பெற்றோருடைய ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக திருமணம் செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. இரண்டாம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்லபடியாக இரண்டாம் திருமண வாய்ப்புகள் இருக்கிறது. நான் பல தடவை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், குருபலம் வருகிற போது திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. குருபலம் வருகிற போது ஒரு பெயர் சூட்டுவது, கோயில் கும்பாபிஷேகம் செய்வது, தொழிலை ஆரம்பிப்பது, திருமணம் செய்வது, நல்ல விடயங்கள் எல்லாம் குருபலம் வருகிற போது செய்ய வேண்டும். ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு உச்சகுருவின் பார்வையில ராசி இருக்க போகிறது. ராசிநாதன் உச்சகுருவின் வீட்டில் இருக்கிறார். அதாவது இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், கனவுகள் பலிக்கும், ஆழ்மன ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் எடுக்கிற நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். திருமணம் கைகூடி வரும், காதல் கைகூடி வரும். காதலை வீட்டிலே சொல்லி திருமணமாக ஆக்கிக் கொள்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அதாவது பிரிந்து சென்ற உங்களுடைய உறவுகள் எல்லாம் தேடி வரப்போகிறது. நீங்கள் உதவிக்காக மற்ற உறவுகளை தேடி சென்ற காலங்கள் போய் உங்களை தேடி உறவுகள் எல்லாம் வர இருக்கிறது. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும், நண்பர்களுக்கு இடையில நல்ல ஒற்றுமை இருக்கும், காதலர்களுக்கு இடையில நல்ல கருத்து ஒற்றுமை இருக்கும், கணவன் மனைவிக்கு இடையில நல்ல புரிதல் இருக்கும். அதாவது உறவுகள் எல்லாம் நட்பு பாராட்டக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கிறது. வேலை தொழில இருந்த அத்தனை அசௌகரியங்களும் அப்படியே விலகுகிறது. நல்லதொரு குடும்பம், நல்லதொரு வருமானம், பெயர் புகழ், அங்கீகாரம், அந்தஸ்து எல்லாமே விரிவடையும். அதாவது வேலை தொழில இருந்த அசௌகரியங்கள் அப்படியே விலகி நல்ல வருமானம் வரை இருக்கிறது. கௌரவம், பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக செயல்படும். அதாவது இளரச்சனி காலங்கள்ல கடந்த இப்போதுதான் முழுமையான விடுதலை இளரச்சனையிலிருந்து உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு உண்மையில சொல்றேன். மகர ராசிக்காரர்கள் நினைத்து நினைத்து நீங்கள் பூரிப்படைய முடியும். உங்களுடைய மொத்த வாழ்க்கையிலேயே 2026ஆம் ஆண்டு அற்புதமான ஆண்டாக இருக்கும். உச்சகுரு ராசியை பார்ப்பது என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அதாவது இந்த அத்தி பூத்தது போல, குறிஞ்சி மலர் பூத்தது போல 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் குருநாதர் உச்சமடைந்து ராசியை பார்க்க முடியும். இந்த அற்புதமான இந்த பொற்காலம் உங்களுக்கு கனிந்து வந்திருக்கிறது. 2026 ஜூன் மாதத்துக்கு பிறகு மகர ராசிக்காரர்கள் நீங்கள் எல்லா நல்ல முயற்சிகளிலும் ஈடுபடலாம். மாணவ கண்மணிகளுக்கு அற்புதமான பொற்காலம். கல்வியில நன்றபடியா சிறந்து விளங்க முடியும். வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்பு வரும். வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு அங்கேயே வாகனங்கள் வாங்குவது, அங்கேயே நிலையான சொத்துக்கள் வாங்குவது, அங்கேயே வீடு வாசல் வாங்குவது, அங்கேயே நல்லபடியாக முன்னேற்றமாக செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கிரீன் கார்டு, விசா, சிட்டிசன்ஷிப் இது போன்ற அமைப்புகளில் தடை இருந்தவர்களுக்கு அந்த நாட்டில் வாழ்வதற்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற கனவோடு இருந்தவர்கள் 2026ஆம் ஆண்டு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாஸ்போர்ட், விசா அமைப்பில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகுகிறது. வெளிநாட்டு யோகம் இருக்கிறது. மாணவர்கள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம். நல்ல வருமானம் இருக்கும். குடும்ப பெண்களுக்கு மனதில் நிம்மதி இருக்கும். நிலையான சொத்துக்களை வாங்கலாம். அதாவது சுப கடன்கள் கிடைக்கும். அது இந்த வாகன கடன், ஹவுசிங் லோன் இந்த அமைப்புகள் எல்லாம் நல்லபடியாக செயல்பட்டு நல்லபடியாக நீங்கள் கடன் வாங்கி ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம். கடன் வாங்கி நல்லபடியாக ஒரு வாகனமோ சொத்தோ வாங்கலாம். அதாவது சுப கடன்கள் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு இந்த கடன்களை எல்லாம் கட்டி தீர்த்து விட முடியும். உங்களுக்கு தேவைப்பட்டால் சுப கடன்களும் வாங்க முடியும். கடன் நோய் எதிர்ப்புகளில் இருந்து மொத்தமாக நீங்கள் அப்படியே விடுபட போகிறீர்கள். எதிரிகளின் கொட்டம் அடங்கும். அதாவது எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடன் இல்லை, நோய் இல்லை, எதிரி இல்லை. எப்படி இருக்கும்? உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, மன நிம்மதி இருக்கிறது, இறை அருள் இருக்கிறது, கடன் நோய் எதிர்ப்புகள் இல்லை, தொழில் நல்லபடியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, நல்ல குழந்தைகள் இருக்கிறார்கள், நல்ல வாழ்க்கை துணை இருக்கிறது, வாழ்க்கையே கொண்டாட்டமாக இருக்கும். இவை அத்தனையுமே மகர ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு அற்புதமாக செயல்பட இருக்கிறது. உண்மையில சொல்றேன், கவலைகளை புறந்தள்ளி விட்டு நல்ல முயற்சிகளை எடுக்கலாம். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு நல்லபடியாக புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது. அனைத்தையும் மறந்து அக்கடாண்டு நிம்மதியாக உறங்கலாம். சுப செலவுகளும் இருக்கிறது. கோயில் கும்பாபிஷேகம், அன்னதானம் கொடுப்பது, ஏழை குழந்தைகளுடைய கல்விக்கு உதவி செய்வது. அதாவது 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிற போது வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும். ஒரு உல்லாச பயணம் சென்று விட்டு வரலாம். ஆனா இந்த 2026ஆம் ஆண்டுல முக்கியமான ஒரு நற்பலன் மகராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம். அதாவது ராசியை உச்சகுரு பார்க்கிறார். ராசிநாதன் உச்சகுருவின் வீட்டிலேயே இருக்கிறார். ராசிநாதன் மீனத்தில் இருக்க, அதான் குரு பகவான் கடகத்தில் உச்சமடைந்து ராசியை பார்க்க இருக்கிறார். மனம், உடல் இந்த அமைப்புகள்ல இருந்த தடை தாமதங்கள், நோய் அமைப்புகள், இந்த மந்த நிலைகள் அப்படியே விலகும்.
உற்சாகமாக செயல்பட போகிறீர்கள். ரகசியத்தை பேணி பாதுகாப்பது எப்படி என்று சொல்லி மகர ராசிக்காரர்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதாவது எதை யாரிடம் சொல்ல வேண்டும், எதை யாரிடம் சொல்லக்கூடாது. ரகசியத்தை பேணி பாதுகாக்கிறதுல மகர ராசிக்காரர்களை அடிச்சுக்கவே முடியாது. உண்மையில சொல்றேன். அதாவது உண்மையாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எல்லா நற்பலன்களையும் கொண்டு வந்திருக்கிறது. ஒரு விதமான தன்னம்பிக்கை, கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் எல்லாமே இயல்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் என்று சொல்கிற போது சுத்தமான காற்று, நல்லபடியான ஒரு சூரிய வெளிச்சம், சுகாதாரமான நல்ல குடிநீர், இந்த அமைப்புகளோடு உணவு, உறக்கம், உடற்பயிற்சி இவையெல்லாம் சரியாக இருந்தாலே இயல்பாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கும். அதாவது நல்ல சொத்து பத்து இருந்தென்ன, சொந்த பந்தம் இருந்தென்ன, செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே கோடீஸ்வரனாக இருந்தால் என்ன, உடல் ஆரோக்கியமாக இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. 2026ஆம் ஆண்டு உடல் மனம் இந்த 2 அமைப்புகளிலும் உற்சாகம் பறக்க போகிறது. உடல் கட்டமைப்பு என்று சொல்கிற போது பிசிக்கல் பாடி, மென்டல் பாடி, எமோஷனல் பாடி, எனர்ஜி பாடி, அதாவது உடல், உணர்ச்சி, உணர்வுகள், உயிர், இந்த அடிப்படையில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும். உடல் ஒரு விதமான புத்துணர்ச்சி ஏற்படும், மனசுல தெம்பு இருக்கும். அதாவது கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும். ஆணவத்தின் மூலம் தலைக்கு ஏறுகின்ற அந்த தீய தன்மையை நான் சொல்லவில்லை. இயல்பாக உங்களுடைய திறமை வெளிப்பட போகிறது. இறை அருள் இருக்கிறது. நீங்களுமே புத்திசாலித்தனமாக செயல்பட போகிறீர்கள். இறை அருள் கூடி வந்திருக்கிற இந்த காலத்துல, அதாவது ராசிநாதன் குருவின் வீட்டில் இருக்க உச்சகுரு ராசியை பார்க்க போகிறார். உண்மையில சொல்றேன், அற்புதமான இந்த பொற்காலம் சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் எல்லா நிலைகளிலும் முன்னேற வேண்டும். இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணினால் மறுபடியும் 12 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டி வரும். குரு உச்சமடைந்து மறுபடியும் உங்கள் ராசியை பார்ப்பதற்கு 12 ஆண்டுகள் எடுத்துக்கொள்வார். இந்த அற்புதமான காலத்தை நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே தசாபுத்திகளின் அடிப்படையில செயல்படும். ஆகா ஓகோண்டு அற்புதமாக இந்த பலன்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்படி இருந்தாலும் ஒரு சிலருக்கு சுமாரான தசை நடந்தால், அபயோக தசை நடந்தால் பலன்கள் சுமாராகத்தான் இருக்கும். அதாவது ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல லக்னம் என்ன, ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, இப்போது உங்களுக்கு என்ன தசை நடக்கிறது, அதாவது இப்போது நீங்க தசையில் இருக்கிறீர்களா, புத்தியில், அதாவது தசாநாதனின் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்களா, புத்திநாதனோட கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்களா? உங்களுக்கு குரு திசை குரு புத்தி நடக்குதா, சனி திசை சனி புத்தி நடக்குதா, ராகு திசை ராகு புத்தி நடக்குதா, என்ன தசை நடந்து கொண்டிருக்கிறது, லக்னம் கொடுப்பனோடு இருக்கிறதா, லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாரா, 1, 5, 9 போன்ற திரிகோணங்கள் எப்படி இருக்கிறது, திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள், இப்போது உங்களுக்கு யோக தசை நடக்கிறதா, அவயோக தசை நடக்கிறதா, இந்த அமைப்புகளை எல்லாம் கோச்சாரத்தோடு இணைத்துக் கொண்டு பலன்களை பார்க்க வேண்டும். வெறுமனே தசாபுத்திக்கு மட்டும் உங்களுக்கு பலன்களை தருகின்ற சக்தி இல்லை. வெறுமனே கோச்சாரத்துக்கு மட்டும் உங்களுக்கு பலன்களை தர முடியாது. தசாபுத்திகளோடு பிறந்த ஜாதகத்தோடு கோச்சாரம் சேர்க்கிற போது உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கிறது. பிளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். அதாவது இப்போது உங்களுக்கு என்ன தசை நடக்கிறதோ தசாபுத்திகள் சொல்வதை கோச்சார கிரகங்கள் எடுத்து தந்து விட்டு போகும். எது எப்படி இருந்தாலும் 2026ஆம் ஆண்டு இந்த புத்தாண்டு உங்களுக்கு நல்ல அற்புதமான கோச்சாரத்தை கொண்டு வந்திருக்கிறது. நல்லதொரு தசாபுத்தி மட்டும் உங்களுக்கு கை கொடுத்தால் உண்மையில சொல்றேன், கொடிகட்டி பறக்கலாம். அனைத்து நிலைகளிலும் அற்புதமான இந்த பொற்காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டு வாழ்வில் வளர வேண்டும், மலர வேண்டும். வேலை தொழில இருந்த அத்தனை அசௌகரியங்களும் அப்படியே விலகிறது. வேற சூழ்நிலை, வேறு வழி இல்லாமல் சூழ்நிலை காரணமாக கட்டாயத்தின் பேரிலே வேலைக்கு சென்று கொண்டிருந்தவர்கள், கட்டாயத்தின் பேரிலே ஒரு தொழிலை நடத்தி கொண்டிருந்தவர்கள் எல்லோருமே கட்டாயத்திலிருந்து வெளிவர முடியும். இயல்பாக சுதந்திரமாக செயல்பட முடியும், சுதந்திரமாக ஒரு வேலை செய்ய முடியும், சுதந்திரமாக ஒரு தொழிலை தேர்வு செய்ய முடியும். நல்லபடியாக தொழில முன்னேற்றமாக போகலாம். நிரந்தரமான ஒரு வருமானம் இருக்கிறது. திருமணம் நடக்கும். உறவுகளால் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும். கௌரவம், அந்தஸ்து, புகழ் எல்லாமே நல்லபடியாக உயர்வடைவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. பைனான்சியலா உங்களுக்கு இந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும். மனதிலும் உடலிலும் ஒரு விதமான புத்துணர்ச்சி ஏற்படும். நிலையான சொத்துக்களை வாங்கலாம். ஏதாவது வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்தால் அனைத்துமே அப்படியே தள்ளுபடியாகும் அல்லது தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். உண்மையில சொல்றேன், கடன் இல்லை, நோய் இல்லை, எதிரி இல்லை, நல்ல திருமணம், நல்ல காதல், நல்ல வருமானம், கை நிறைய சம்பளத்தோட வேலை கிடைக்கும். உண்மையில சொல்றேன், இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டுல உங்களுக்கு என்னால் எந்த தீங்கும் சொல்ல முடியவில்லை. முதல் பாதியை விட பிற்பாதி ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. உண்மையில சொல்றேன், இந்த 2026ஆம் ஆண்டை நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போது நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் அனைத்தையும் அப்படியே நிறுத்தி வைத்து விட்டு குலதெய்வத்தை நேரிலே சென்று பார்த்து வணங்க வேண்டும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிவாலயம் சென்று, அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிவாலயம் சென்று எள் தீபம், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விட்டு வெளியிலே வருகிற போது அன்னதானம் கொடுத்து விட்டு வர வேண்டும். இது போன்ற அமைப்புகளை நீங்கள் செய்து கொண்டு வாருங்கள். 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு மறக்க முடியாத அற்புதமான ஆண்டாக இருக்கும். அனைத்து நிலைகளிலும் வெற்றி கொடி நாட்டக்கூடிய அற்புதமான ஆண்டு. வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மகன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.